Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry exercise 4.3 fourth sum. The rectangle WXYZ xy plus YZ is equal to 17 cm and ZZ plus YW is equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle. So பாருங்க இங்க ஒரு rectangle கொடுத்திருக்காங்க. இந்த rectangleல xy plus YZ இதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 17 cm. அதேபோல xz plus xz and diagonal is xz plus yw இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா z சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க 26 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டயகனல்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிளில் இப்படி ஒரு டயகனல் மீட் ஆச்சுன்னா ரெண்டு டயகனலோட வேல்யூ கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ அது ரெண்டு ஈக்குவல் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ரெண்டு டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கனால நீங்கள் அதை டிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சைடில் ஒரு வேல்யூ கிடச்சிடும். அதாவது எக்ஸிசெட் ஒய்டபிள்யூ வேல்யூ தனித்தனியாக என்னது கிடச்சிக்கும். ஆச்சா இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஏன் சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஈக்குவலாக சேம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளோட டேங்கிளில் ரெண்டுமே வைசெக்ட் ஆகுது. வைசெக்ட் ஆகும்போது ரெண்டுத்துமே ஈக்குவல் லென்த்து தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதோட டயகனல் லென்த்து கிடச்சிடும். ஏன்னா ஒரு டயகனல் ப்ளஸ் இன்னொரு டயகனல் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு டயகனல் இதோட டிவைட் பண்ணணும். அப்போ 26 டிவைடட் பை 2 இருந்தது உங்களுக்கு 13 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸிசெட் இஸ் 13 சென்டிமீட்டர், எக்ஸிசெட் இஸ் ஈக்குவல் டு YW இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். இது அப்படியே இருக்கட்டும், இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ணி தான் லென்த் அண்ட் பிரெத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் லென்த் அண்ட் பிரெத்துக்குள்ளது தான். இப்போ இதான் வேலை. XY ப்ளஸ் YZ இதோடைய வேல்யூ தெரியணும். ஸோ அதுதான் லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ அதை எடுத்துக்கோங்க. XY ப்ளஸ் YZ இஸ் ஈக்குவல் டு 17 centimeter. So it's got to square it. Square பண்ணிக்கங்க. xy the whole square plus actually please xy plus yz the whole square is equal to 17 square. That is going to be இது a plus b the whole square formula உங்களுக்கு தெரியும். So xy the whole square plus yz the whole square plus இன்னொன்று என்னது 2 into xy into y z is equal to 17. That is 17 square வந்தனா 289. 17 square என்னது 17 into 17 that is 289. இப்போ அடுத்தது இது வேல்யூ உங்களுக்கு தெரியாது, இதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இதே பண்ணோம் பித்தாகரஸ் தியரம். அதுக்காக நம்ம தெரியும் பித்தாகரஸ் தியரம். அது இது என்னது xy yz. அப்போது இப்படி ஒரு டயகனல் இருக்குது. நமக்கு ட்ரையாங்கிளில் ரெண்டு டயகனல் பார்த்தோம்ல, ஒரு நம்ம இப்போ இப்படி ஒரு லைன் போட்டோன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடும். ஸோ இந்த ஒரு டயகனல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு டயகனல் வரைஞ்சோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு டயகனல் வரைஞ்சோம். அதில் இதாக ஒரு டயகனலில் வந்து XY Z கூட XYயும் YZ கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டயகனல் மட்டும் போட்டுக்கோங்க. தட் இஸ் திஸ் டயகனல். இந்த மாதிரி டயகனல் போட்டிங்கன்னா அது கனெக்ட் ஆகும். XY YZ XY YZ அப்படி சொல்லிட்டு இன்னொன்று வந்தது ZX. ஸோ இதுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் போடுங்க. தட் இஸ் நத்திங் பட் இது எது ஹைப்போடெனியூஸ், இது 90 டிகிரி. ஸோ ஹைப்போடெனியூஸ் XZ. ஸோ பை பித்தாகரஸ் தியரம் பித்தாகரஸ் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள்னா என்ன ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் XYZ என்ன ட்ரையாங்கிளில் நான் ஹைப்போடெனியூஸ் எதுனா நம்ம ஆங்கிள் y is equal to 90 டிகிரி இது. ஸோ அதான் ஹைப்போடெனியூஸ். அது எழுதும்போது என்ன எழுதணும்னா யூ ஹேவ் டு ரைட் XZ the whole square is equal to XY the whole square plus மிச்சம் ரெண்டு சைட்ஸ் ஆட் பண்ணணும் தானே ZY the whole square. ஸோ இதை நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டீங்க, இதை வந்து நீங்கள் ரெண்டு எழுதிங்க. இப்போ சப்ஸ்டியூட் 2 in 1 2 தூக்கி 1ல் போடுங்க. அப்போ என்ன நடக்கும், XY ப்ளஸ் YZ பதிலாக இந்த என்னது வந்து XZ ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் XZ the whole square. ஸோ 1 implies XZ the whole square ப்ளஸ் அதெல்லாம் மாற்றிட்டு மிச்சம் எப்படி எழுதிக்கிறேன் 2 into XY into YZ is equal to 289. XZ வேல்யூ உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சி அதுக்காக இது கண்டுபிடிச்சி XZ அண்ட் YW வேல்யூ என்னது 13 சென்டிமீட்டர். ஏன்னா இது எந்த காரணத்தினால வந்து ரெண்டு டயகனல் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா நம்ம இப்படி டயகனல்ஸ் போடலாம். அந்த ரெண்டு டயகனலும் ரெக்டாங்கிள் சொன்னதால ரெண்டு டயகனலோடைய வேல்யூ என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு டயகனலோடைய வேல்யூவும் பைசெக்ட் ஆகுது. நீங்கள் டயகனல் போடும்போது பைசெக்ட் ஆகும், இந்த மாதிரி பைசெக்ட் ஆகும். ஸோ பைசெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு டயகனலோடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதை கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டு ஆட் பண்ணி 26 வருதுன்னா ஒருனுடைய வேல்யூ இதோடைய பாதியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தானே ஆட் ஆகி வரும். ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா இப்போ பார்க்கலாம் 26 உங்களுக்கு பாதி எது வரும் 13 + 13 அப்போ தானே உங்களுக்கு வரும். அதே போல் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி தான் என்ன செஞ்சு தெரியுது உங்களுக்கு வந்திருக்கு.
ஸோ இந்த ஒரு டயக்ராம் மட்டும் 13 சென்டிமீட்டர், இன்னொரு டயக்ராம் 13 சென்டிமீட்டர். அப்போ தான் உங்களுக்கு என்ன வந்துருக்கும், அதனால வேணும் டிவைட் பை 2. ஸோ இது டிவைட் பை 2 பண்ணி பார்த்தாலே என்ன கிடச்சிடும், 13 சென்டிமீட்டர் கிடச்சிடும். அதை ஆட் பண்ணி பாருங்கள், அதே 26 கிடைக்கும். இதை நீங்கள் எக்ஸ் செட்டும் ஒய் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், அதே 26 கிடைக்கும். ஸோ அப்போ தான் எக்ஸ் செட் 36. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பி 13 the whole square ப்ளஸ் 2 into xy into yz. திஸ் இஸ் equal to 289. இது உங்களுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து, எக்ஸ்ஒய் லென்த்து தானே, எக்ஸ்ஒய் வந்து லென்த் பிரெத்துனா ஒய் வந்து லென்த்து. ஸோ ஏரியான்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 13 square 169 ப்ளஸ் ஏரியா. ஏன்னா ஏரியா ஃபார்முலா என்னது, 2LV படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் ரெக்டாங்கிள் 2 into L into V. ஸ்கொயருக்கு வந்து வேறு மாதிரி வரும், ஏரியா ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். இது நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பா பெரிமீட்டர் ஏரியா அந்த கான்செப்ட் உள்ளதா. ஸோ ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு 2LV ஃபார் ரெக்டாங்கிள். அப்போ 2 into ஏரியா இது ஏரியான்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 289. இப்போ இதுதான் ஏரியா கண்டுபிடிச்சாங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 289 minus 169. ஏன்னா இதை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, இதை வச்சு ஸ்ட்ரைட்டாக அவங்களால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம இது ஏரியான்னு மாற்றி ஏரியாவெல்லாம் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எழுதிக்கலாம். ஸோ ஏரியா வில் பி எவ்வளோ வரும்னா 289 minus 189. 289 minus 169 minus 169 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 வருது. ஸோ 120. அப்போ 2 into L into V என்னது 120. அப்போது LV is equal to 60. அவ்வளோ ஈஸி நீங்கள் லென்த்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்பீங்க. 60யோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ 60 எதனாலலாம் டிவைட் ஆகும் அதை மாதிரி எழுதணும். ஸோ 60க்கு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா கீழே வரிசையாக எழுதுன 60யோட ஃபேக்டர்ஸ் 60 into 1, 30 into 2, 30 into 2 இல்லை தான் 60 தான். 30 into 2, 15 into 4, then 12 into 5. அடுத்து என்ன வரும் மறுபடியும் 15 into இங்கே என்ன வரும் 15 வராது. திஸ் இஸ் உங்களுக்கு வந்து 10 into 6. இது வந்து 6 into 10, அதாவது இது அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ இப்படி இதுதான் ஃபேக்டர்ஸ். தீஸ் ஆர் கால்ட் ஃபேக்டர்ஸ். 6 into 10, 5 into 12, 4 into 15, 30 into 12. ஸோ அப்படி ரிவர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் எழுதி காட்டேன். 6 into 10, 6 into 10, 5 into 12, 4 into 15, 2 into 30, 1 into 60. These are the factors of 60. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பாருங்கள். அடுத்தது ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும். அப்படின்னா தான் அது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணது தான். ஏன்னா இங்கே 12 square + 5 square என்ன வரும், 12 square + 5. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஏன் சொன்னாச்சு அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரும். 12 square இஸ் எவ்வளவு 144, 5 square 25. ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள் 961, 169. தட் இஸ் நத்திங் பட் 13 square. எழுதிக்கலாம் அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டில். ஸோ வேறு எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் எடுத்து 10 6 எடுப்பாங்க. 10 square 100, 100 + 60 160. 160 இஸ் நாட் எ ஸ்கொயர் நம்பர். 15 அது பார்த்தீங்கன்னா 225 + 16 வரும். அதுவும் உங்களுக்கு போகாது. 220 அதாவது 16 ஸ்கொயர் உங்களுக்கு 256 வரும். பட் 15 வந்து 225 + 16 என்பது 241 சம்திங் தான். ஸோ அது போகாது, ஸ்கொயர் நம்பர்லாம் வராது. அப்படியே அது பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுது நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12 into 5 அல்லது 5 into 12 தான் கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் தான் அவங்க ஆன்சராக இருக்கும். பட் இங்கே ஒரு நம்மளுக்கு என்ன எடுத்து XY வந்து சின்னதாக இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ XY என்னது சின்ன வேல்யூ 5, அவ்வளோதான். அண்டு மிச்சருக்கு YZ 12 cm, அவ்வளோதான். இதுதான் ரெட் அண்ட் பிரெத்து. ஸோ த லென்த்து இஸ் 12 cm அண்ட் பிரெத் லென்த்து தான் பெருசாக இருக்கும், பிரெத் வந்து சின்னதாக இருக்கும் கொஞ்சம். பிரெத்து வந்து உங்களுக்கு 5 cm. அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் எடுக்கணும். இந்த டயகனல்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் டயகனல்ஸ் இந்த மாதிரி டயகனல் போட்டாச்சுன்னா 2 டயகனல் ஈக்குவல். அப்போ நீங்கள் கொடுத்துருக்க அடிஷன் உள்ளதை நீங்கள் 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னு என்ன நடக்கும்னா தனித்தனியாக உள்ள வேல்யூ XZ YW உள்ள வேல்யூ கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பித்தாகரஸ் தியரம் படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துடும். ஸ்கொயர் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நாட் டு தனித்தனியாக பிடிச்சி வச்சு ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் படி எழுதிக்கோங்க. அப்படி எதனா தான் சம் கிடைக்கும். தென் இது வந்து நீங்கள் வந்து பித்தாகரஸ் தியரம் படி சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரும். தென் ட்ரையாங்கிள் XY செட்டில் தென் அதை தூக்கி நீங்கள் 1ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து XZ தெரியும். XZ வேல்யூ உங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். தட் இஸ் 13 square. அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன எழுதிக்காங்கன்னா ஏரியா. ஏன்னா 2 into L into B தான் ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள். ஸோ அதில் ஏரியா எழுதி ஏரியா கண்டுபிடிச்சிட்டு தென் நம்ம 16 கிடச்சி, அதாவது 2 into L into B = 16 சொல்லி கிடச்சிருக்கு.
ஸோ நீங்கள் 60 ஃபேக்டர்ஸை எழுதிக்கிட்டு இது எது பித்தாகரஸ் தியரம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது பித்தாகரஸ் தியரம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான்னு பார்க்குறீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. யூ ஹேவ் டு ஆட் ஆல் ஆஃப் தம் இன் ஸ்கொயர்ஸ். 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரே இருக்கும். 169 தட் இஸ் 13 ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர் நம்பர் கிடச்சுன்னா அது ரெண்டு தான் உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்பர். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கவர்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.